ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுல குரோதி வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ் வருடப்பிறப்புக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சு அப்படியே ஒரே வெள்ளம் போச்சு. பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மழை வந்து பொழிஞ்சிருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து வெயில் அதோட சூடு வந்து கிளப்பி விட்டுருச்சு. சரி, ஓகே. இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 8:10 வந்து குரோதி வருடம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் விருச்சிக லக்னத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நவாம்ச கட்டம் இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். குரோதி வருடம் பார்த்தீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு தான் பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பஞ்சாங்கத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. இயற்கை சீற்றம் இருக்கும், கல்வர் பயம் இருக்குது, எதிரிகளால் அதிக தொல்லை இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் வந்து இருந்தால் தான் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான நேரத்தில் மழைப்பொழிவு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது இந்த வருடம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காய்கறி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிர் சுமாரான விளைச்சலை தான் கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த வெண்பால் கூறப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. குரோதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரிசைய ராஜா, அதாவது செவ்வாய், மந்திரிங்கிறது சனி, சேனாதிபதி அக்ராதிபதி சனி அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்து ரீசன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ணம் பகவான் பார்த்திங்கன்னா பெய்யும் மழை பார்த்திங்கன்னா 50% கடல்லையும் 30% மலையிலையும் 20% வந்து பூமியில் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோதி வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பிரமுகர் உடல் நலனில் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. எரிமலை சீற்றம், கடல் கொந்தளிப்பு, மலை பிரதேசங்களில் மண் சரிவு, தீ விபத்து, ரசாயன கழிவுகளால் அபாயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சி பற்றி கொஞ்சம் போட்டிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. நாட்டில் வந்து விலைவாசி உயரும், காய்கறி விலைகள்லாம் வந்து விலை உயரும், புதுவித நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்குரிய மருந்து வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லையில் வந்து போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பல்வேறு வளர்ச்சியில் வந்து வளர்ச்சி அடையும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து கண்டுபிடிக்க உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு வந்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதால நல்ல பாராட்ட பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு, மஞ்சள் விளைச்சல் வந்து அதிகரிக்கும். சிவப்பு நிற பொருட்கள் வந்து விளைச்சல் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை வந்து சீராக அமையிருக்கு. குடும்ப பந்தம் வந்து அவசியம். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை முக்கியம். அதாவது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். மனம் விட்டு பேசி அன்போடு இருக்கணும். வீண் சந்தேகம், வீண் விவாதம் இதெல்லாம் தவிர்த்தா பெற்றோர்கள் வந்து பெரியவங்களை வந்து மதிக்கணும். மகான்கள் வழங்கணும். குலதெய்வ வழிபாடு, பழைய கோவில் புதுப்பிக்கிறது, ஏழை எளியோருக்கு வந்து உதவி செய்கிறது, குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தங்கம் வெள்ளி இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி தான் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. தங்கம் வெள்ளி உலோகங்கள் வந்து சில மாதங்களுக்கு வந்து இப்போதைக்கு இனிமேல் வந்து கொஞ்சம் குறையும். ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதிக லாபம் பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விவசாய நிலங்கள் வந்து வீடு கட்டுறதுக்காக விற்கப்படும் அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சாகுபடியில் வந்து இளைஞர்கள் வந்து ஆர்வம் காட்டணும், முன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பலவிதமான அனுபவங்களை வந்து தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஆண்டாக வந்து இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
பஞ்சாங்கத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. பட் பஞ்சாங்கத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பஞ்சாங்கத்தை நம்பக்கூடியவங்களும் இருப்பாங்க. நம்புறவங்களுக்கு இது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா களவு இது திருடர்கள் வந்து மக்களை தாக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து கவலைகள் வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டா எல்லாமே வந்து நல்லதாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து சித்திரை 1 பிறப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோவில் போயிட்டு கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தரிசனமெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அங்கே வந்து கூழ் ஊற்றுனாங்க, கூழ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நீங்களும் வந்து இன்றைக்கி மீன்ஸ் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அடுத்த நாள் ஆயிரும். சித்திரை 1 அன்னைக்கு நீங்கள் வந்து எந்த கோவிலுக்கு போனீங்க, எந்த கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு தரிசனமெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம போன கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வந்து கம்மங்கூழ் வந்து போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக தானம் பண்ணாங்க. வித் மாங்காய், காரத்துக்கு வந்து மிளகாய் வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தானமாக கொடுத்தாங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்க, நீங்கள் போன கோவிலில் என்ன பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச பஞ்சாங்கத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோ நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். டாடா பை.